ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தளபதி விஜயை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட லாஸ்ட் படமான தளபதி 69 படத்தோட டே குத்துப்பாட்டு ஒன்று ஷூட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அந்த அந்த பாட்டுலேயும் வழக்கம் போல் ஒரு 4 விஜய் படத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மாஸ்டர்லேருந்து ஒரு 1000 பேர் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் டான்ஸ் ஆடப்பட்டதாக சொல்லப்படுது. அவருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது, பண்ணுறாரு. ஆனால் அரசியலில் போயிட்டு ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து சினிமாவுக்கு வரும்போது அவர் எவ்வளோ பழைய மார்க்கெட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன, அஜித் குட் பேட் அக்லி ஷூட்டிங் ஸ்பெயினில் நடக்குது. அவங்க அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட சில வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் லீக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம மகாராஜாவை பற்றி பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி நடித்த இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஹீரோவுக்கு பெரிய ஹிட்டு கொடுத்தது. எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வருஷத்தை ரிலீஸ் ஆன படத்தில் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் இப்போ 100வது நாளில் நெருங்கிறதுனால அவங்க பெரிய அலப்பறை எதுவும் பண்ணாமல் அவங்க அந்த யூனிட்டில் வேலை பார்த்த ஹீரோ, ஹீரோயின், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அந்த ப்ரொடியூசர் நல்ல பரிசுகள் கொடுக்கறதா சொல்லப்பட்டது. இந்த மாதிரி அலப்பறையே இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, சிம்பிளாக என்னது ப்ரொடியூசர் இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி உண்மையாலே வெற்றி பெற்ற படத்தில் மக்களும் ரசிகர்களும் கொஞ்சம்